அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் சங்கீத பகுதி 119 71வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்கள், நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறோம். 2 வீலரோ அல்லது 4 வீலரோ அல்லது சைக்கிளோ ஏதாவது எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறோம். டக்குன்னு என்ன பண்ணிடுது, வண்டி நின்றுடுது. அது என்னென்னு கவனித்து பார்க்கும்போது சில நேரங்களில் பெட்ரோலு இருக்காது. அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. பெட்ரோல் போட்டுப்போம், மறுபடியும் வண்டி போகும். சில நேரங்களில் வண்டி நின்றுடும். என்னென்னு பார்த்தா இன்ஜின் கோளாறாக இருக்கும். சில நேரங்களில் அதில் உள்ள ஃபால்ட்டு ஏதாவது ஒரு ரிப்பேரு அதில் இருக்கும். அப்போ அதை நிறுத்தி ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணல, வண்டி போகலை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ரொம்ப பிரச்சனை தான் மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் அதை கழட்டி அதை என்னென்னு ஆய்வு செய்து பார்ப்பாங்க. நாமளும் அப்படி தாங்க. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இப்போ நமக்கு உபத்திரவங்கள் நமக்கு வருதுன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்குறோம், தினம் மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறோம், பரமண்டல ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் உபத்திரம் வருது. நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஏதாகிலும் ஒன்று நமக்கு மறந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். எப்படி அந்த வண்டியில் என்ன ரிப்பேர் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறோமோ, அதை கழட்டி பார்க்கும்போது தான் என்ன பிரச்சனை அங்கே இருக்குங்கிறது தெரியும். இப்போ நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்மள்ட்ட ஏதாகிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நம்ம சரி செய்து கொண்டால், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவன் நமக்கு அதில் பேசுவாங்க. அதில் நம்மளை தெரித்து கொள்ளலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உபத்திரவம் வருவது நல்லது. பிரச்சனைகள் நமக்கு உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க முடியும், நம்ம சுத்திகரித்து கொள்ள முடியும், நம்ம நிதானிக்க முடியும். சரி, நம்ம சரியான வழியில் தான் போகிறோமா, சரியான வழியில் போகலை அல்லது போகிறோம் அப்படிங்கிறத உபத்திரம் வரும்பொழுது தான் தெரியும். பாருங்கள், அக்கனியில் தங்கத்தை போடுறாங்க. அந்த உபத்திரத்துக்குள்ளே போட்டவனை தான் உபத்திரவம் என்கிற நெருப்புக்குள்ளே அந்த தங்கத்தையோ இல்லை வெள்ளியையோ அது போயிட்டு வந்தால் தான், உருக்கி எடுத்தால் தான் சுத்தமாக இருக்குது, அது மின்னுது. அதுபோல் தான் நம்ம நிதானித்து பார்ப்போம். உபத்திரம் வரும்போது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.